வெற்றி வெற்றி இப்பதான் நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா அவனை எதுக்கு தேடுறீங்க? நான் அத சொல்ல, நான் என் லட்சியத்துல வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொன்னேன். ஆமா, சூப்பர் 10 எங்க? சூப்பர் 10 சன் டிவில, இது விஜய் டிவி லொல்லு ஷாபா. ஐயோ, நான் எப்பயும் உனக்கு புரிய வைப்பேன்னே தெரியலையே. எஸ்பி எங்க? எஸ்பியா உள்ளதான் இருக்காரு, போய் பாருங்க. தேங்க்யூ. எஸ்பி சார் உள்ள வரலாமா? ஐயோ வரவேணா. ஏமா உங்களுக்கு கோவமா? கோவெல்லாம் ஒண்ணு இல்லையா. அப்ப ஏன் என்ன உள்ள விட மாட்டேன்றீங்க? வெரி அர்ஜென்ட். எனக்கு தான் அர்ஜென்ட். ரொம்ப அர்ஜென்ட். ஐயா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எஸ்பி சார் உள்ள விட மாட்டேன்ற. எப்படி விடுவாரு? கொஞ்சம் மேல பாருங்க. எஸ்பி ரூமே வாடகைக்கு விடுறீங்களா? என்ன அநியாயம் இது? இதை நான் தட்டி கேட்காம மாட்டேன். நிம்மதியாவே கூட மாட்டீங்களா? போங்க, ஃப்ரீதான். என்னப்பா ஃப்ரீன்னு சொல்லிட்டுப்பா, வாடகை கிடையாதா? ஐயோ, இது டாய்லெட். எஸ்பி ரூம் மாடியில இருக்குது. ஓ, மாத்திட்டாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை. எப்படி சொல்ல முடியும்? வேலைக்கு வந்தா தானே சொல்ல முடியும். ஏன்பா வேலைக்கு வரல? நான் கரெக்டா தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க தான் வேலைக்கு வந்து 5 மாசம் ஆகுது. 5 மாசம் ஆனா என்ன? கேலண்டர் தான் 12 மாசம் இருக்கேன். அதுல ஏதாவது ஒன்னா வந்துட்டுப்பேன். மிஸ்டர் ராஜன், நீங்க உங்க புரட்சிகரமான திட்டத்தை ஆரம்பிக்கலான்னு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கு. தேங்க்யூ சார். மிஸ்டர் ராஜன், நான் உங்களை ஒண்ணு கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? ஒண்ணு என்ன சார், 2, 3, 4 உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேளுங்க. நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். விளையாடுங்க மிஸ்டர் ராஜன். இப்ப நீங்க இறங்கி இருக்கிற காரியம் எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? வீண ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறீங்க. அப்போ ஓசியா வாங்க சொல்றீங்க? அது என்ன விலையா இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியே தீருங்க. என்ன திட்டம் உங்க திட்டம்? ஜெயில இருக்கிற அந்த கொடூரமான கைதிகளை வெளியே கூட்டு போய் மனுஷராக்குறேன்னு சொல்றீங்க. அந்த மிருகங்களை உங்களால மனுஷராக்க முடியுமா? முடியும் சார், நிச்சயமா முடியும். அப்போ எங்க வீட்டுல 2 டாபர்மேன் நாய் இருக்கு, அத மனுஷனை ஆக்க பாக்கலாம். அது ரொம்ப சுலபம். டாபர் மேல இருக்க டாபரை தூக்குனா மேன் மனுஷனாயிடுச்சுல. உங்க பேச்சு ரொம்ப விளையாட்டா இருக்கு. ஆனா நீங்க இறங்கி இருக்கிற காரியம் எவ்வளவு பெரிய விஷ பரிச்சை உங்களுக்கு தெரியுமா? அது எவ்வளவு பெரிய பரிச்சையா இருந்தாலும் பரவாயில்ல, பேப்பர் கலெக்ஷன் மட்டும் எங்கன்னு சொல்லுங்க, சேஸ் பண்ணியாவது பாஸ் பண்ணி காட்டுங்க. நீங்க பாஸ் பண்றீங்களா இல்லையோ, நல்லா டைம் பாஸ் பண்றீங்க. வாங்க போய் அந்த கைதிகளை பார்ப்போம். கைதி நம்பர் 111. இவன் தான் காதர். ஒரு நாள் சமையல்காரன் செய்த காரக்குழம்பில் காரம் கம்மியாக இருந்ததால் வச்சிருக்கிறது காரக்குழம்பு, ஆனா காரம் இல்ல. ஏன்டா உயிரோட இருக்க? சமையல்காரனை கண்ணா பின்னா என்று கரண்டியாலே அடித்து கொலை செய்த ராட்சசன். கைதி நம்பர் 222. இவன் தான் டேவிட். ஒரு நாள் இவன் இந்தியா ஜெயிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது, இன்னைக்காவது இந்தியா ஜெயிக்கணும். தோத்துரும் ஆண்டவரே, தோத்துரும். தோத்துரும் ஆண்டவரே, தோத்துரும். தோத்துரும் ஜெயிக்கணும் வேண்டியிருந்தா தோத்துரும். இந்தியா ஜெயிச்சிடும் என்று குத்தி கொலை செய்த கைதி நம்பர் 333. இவன் தான் மூக்கன். ஒரு நாள் இவன் கடையில் 10 ரூபாய் பூரி கேட்டதற்கு, 10 ரூபா பூரி கொடு. கொடு, பூரி தரேன். பூரிட்டேன், வச்சுக்கோ. ஆத்திரமடைந்து வெட்டி கொலை செய்த காட்டேரி. கைதி நம்பர் 444. இவன் பெயர் மாயாண்டி. ஒரு நாள் இவன் போஸ்ட்மேன் மணி ஆர்டர் கொடுத்த போது, மாயாண்டி மணி ஆர்டர் வந்துருப்பா. மணி ஆர்டரா? யாரா மணி? எனக்கு ஆர்டர் போட்டு அரசாங்க ஊழியரையே அருவாளால் வெற்றி கொண்ட அரக்கன். I want to see 555 also. Sorry Mr. Rajan, I have only filled a gold flat. ஐயோ, நான் சொன்னது கைதி நம்பர் 555. ஐயோ, அவன் ரொம்ப மோசமானவனா சார். அவன் ரொம்ப மோசமானவனா இருக்கான், ஆனா நான் ரொம்ப பாசமானவன். கூப்பிடுங்க அவன். கைதி நம்பர் 555. இவன் பெயர் பைரவன். ஒரு நாள் பழக்காரர் ஒருவர் ஆரஞ்சு ஆரஞ்சு என்று வித்துக் கொண்டிருக்கும் போது, ஆரஞ்சுன்னு பொய்யா சொல்றேன். சொல்லுவியாடா சொல்லுவியாடா சொல்லுவியாடா? மணி 7 ஆரஞ்சுன்னு பொய்யா சொல்ற என்று வெட்டி கொலை செய்த முன்கோபக்காரன். நீங்க எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் கொலைகாரனா. நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பனா உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தருவீங்களா? எனக்கு தங்கச்சி தான் கிடையாதுப்பா, அண்ணா மட்டும்தான். நான் தான் கடைசி தம்பி. அப்ப நான் யாரு?
நீ தம்பி இல்ல மத்தாப்பு கம்பி. இப்போ உங்களுக்கு தான் நான் ஒரு சோதனை வைக்க போறேன். அந்த சோதனை மட்டும் நீங்க ஜெயிச்சுட்டா என்ன கொடுப்பேன்? ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். சும்மா ஒரு டைம் பாஸ் தான். டைம் பாஸ் ஆகலன்னா எத்தராஜ் காலேஜ் வாசல்ல போய் நில்லு. எங்களை கூட்டிட்டு வந்து என் உயிரை வாங்குற. வாசல்ல நிக்க நான் என்ன வாட்ச்மேனா? நானு வாத்தியார். ஸ்ட்ரைட்டா உள்ளே போவேன். வாத்தியாரா? குஸ்தி வாத்தியாரா? கூத்து வாத்தியாரா? நான் எந்த வாத்தியாருன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். அங்கதான் யாருமே இல்லையா? அப்புறம் அவங்களுக்கே தெரியும்ன்றீங்க? சும்மா வாய தெரியும் அவ்வளவுதான். சும்மா கேள்வினா கேட்டு வாங்க போ. இட்லி இந்த இட்லி எப்படி வந்து? மாவரிச்சு இட்லி செட்ல ஊத்தி சுட்டு பார்த்தா வருது. நான் அதை கேட்க. நீ கேட்டாலும் தரமாட்டான். அவங்கிட்டே ஒரு இட்லி தான் இருக்குது. டேவிட், இந்த இட்லி உன் கைக்கு எப்படி வந்தது சொல்லு. சொல்ல மாட்டேன். டேவிட் இல்ல, இப்ப நீ சொல்லல சுட்டு. நானே சுட்டு வந்தேன். நீ என்கிட்ட வந்து சுட போறியா? சுட்டு வந்தியா? அப்போ இது திருட்டு இட்லியா? திருட்டு இட்லி இல்ல, ரவா இட்லி. டேவிட், உன் கையில இருந்து அந்த இட்லி எப்படி வாங்க எனக்கு நல்லா தெரியும். எங்க பாத்து பாரு. காதல வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், உன்னை நானும் நெஞ்சுக்குள்ளே காதல் வளர்த்தேன். எங்க புத்திசாலியா இருக்காங்க. தம்பி, நீ நல்லா பவுலிங் போடுவேன்னு சொன்னாங்க. எங்க அந்த இட்லியா பவுலிங் போடு பாக்க. ஃபாஸ்ட் bowling போடவா, ஸ்பின் bowling போடவா? நீ ஏதாவது பவுலிங் போ. பசி வயிற்றுக்கு. அப்போ என்னை ஏமாத்தி இந்த இட்லியை சாப்பிடுறதுக்கு தானே நீ bowling போட சொல்ற? நான் bowling மேன் இல்ல, பேட்ஸ்மேன். நீ பேட்ஸ்மேனாவே நான் பவுலிங் போ. எங்க அந்த இட்லிய போடு. இந்த தலைவர் வணக்கம். வணக்கம். நிறுத்துங்க. நான் என்னைக்குமே கோட்டையை விட்டதில்ல, அது எல்லாருக்குமே தெரியும். வாங்க தோழர்களே, எல்லாம் ரொம்ப களைப்பா இருப்பீங்க. போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க. போங்க. பாருங்க. பைரவா, வயித்த கலக்குதுடா. பாத்ரூம் எங்கடா இருக்கு? எனக்கு ஒரே தூக்கமா இருக்குது. காலையில சொல்றேன். ஐயோ, காலையில வரைக்கும் என்னால அடக்க முடியாதுடா. தப்பிச்சு வர பாக்கையா? ஏவா இல்ல, உன்னை நான் போக மாட்டேன். ஐயோ, என்ன விடுங்க, நான் போகணும். நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை போக மாட்டேன். என் நிலைமை புரியாம பேசாதீங்க. தம்பி, சொன்னாக்க உள்ள போ. உள்ள எல்லாம் போக முடியாது, புரிஞ்சுங்க. தப்பிச்சு போறது இல்லாம சொம்ப வேலை தீர்த்து போறியா? ஐயோ, நான் தப்பிச்சு போலங்க, இதுக்கு போறேன். அதுக்கு போறியா? அதை எப்ப முன்னாடியே சொல்லல? ஆயா போயிட்டு வா. என்ன சொன்னீங்க? ஆயா போயிட்டு வான்னு சொன்னேன். அதேதாங்க. உனக்கு இன்னும் அந்த கொலவரி போதல? ஐயோ, உங்களை கொலை பண்ண வரலங்க. குளிர் தானே பெட்ஷீட் எடுக்க வந்த. அதுக்கு போய் இந்த அடி அடி நடிச்சிட்டு என்ன கொலைதான் பண்ண போதுன்னு நினைச்சிட்டேன். உன்ன போய் சந்தேகப்பட்டேன். எனக்கு பாவம் மதிப்பே கிடையாதுப்பா. உன் கையால அடிப்பா. அது ஆமா, இப்ப அடி அடின்னு சொல்லுவீங்க. அச்சதுக்கு அப்புறம் ஜெயிலர் மேல கைய வச்சுன்னு சொல்லி என்ன 2 வருஷம் உள்ள புடிச்சு தள்ளிடுங்க. இந்த கதெல்லாம் நமக்கு வேணாப்பா. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஏன்பா, மலேசியா வாசுதேவன், சங்கர் மகாதேவன், கொத்தாள தேவன், பாலு தேவன், இத்தனை தேவன் இருக்காங்க. நீ என்னடா ஒருவனே தேவனுங்கிற? தம்பி, நான் அந்த தேவனை சொல்ல, நமக்கு மேல ஒருத்தருக்கான அந்த தேவனை சொன்னேன். நண்பர்களே, இது பாட்டு சீன். ஆளாளு கலக்க கூடாது. வாங்க பாடுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். இனிமே
இனிமே நீங்க எல்லாம் இப்படி பாதுதான் சாமி கும்பிடணும். கும்பிடுங்க. எல்லாம் வந்து வரிசைங்க. குவிக் குவிக் கமா. ஒவ்வொருத்தரும் அவங்க உங்க பேரை சொல்லுங்க. மபாலு, கார்ப்பரேஷன் மேனேஜர், வெங்கட்நாத், ஈஸ்டர், உதய். நோ 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 நோ, நான் உங்க உண்மையான பேர் கேட்க. உங்க பாத்திரத்தோட பேர் சொல்லுங்க. அலுமினியா குண்டா, பித்தளை தேசா, அடுக்கு சட்டி, கொக்கரு, இட்லி குண்டா. ஐயோ, நான் உங்க வீட்டுல இருக்க பாத்திரத்தோட பேர் கேட்கல. இந்த படத்தை உங்க கதாபாத்திரத்தோட பேர் என்னன்னு கேட்டேன். இப்ப எதுக்கு எங்க பேரை கேக்குற? சும்மா ஜாலியா கூப்பிடறதான். சும்மா கூப்பிடுறதுக்கா பேரை கேட்டீங்க? பின்ன அண்ணா நகர்ல உங்க பேர்ல பிளாட் எழுதி வைக்கவா கேட்டா? ஆமா, எங்க பேரெல்லாம் கேட்டீங்களே, உங்க பேர் என்ன? ச்சே, உங்க பேர் கேட்டு கேட்டு என் பேரே எனக்கு மறந்து போச்சு. சரி வாங்க வேலைக்கு போ. வேலைக்கா? இது என்ன அது கெட்ட பழக்கம்? நாங்க வேலைக்கெல்லாம் வரமாட்டோம். இப்ப வரப்போயே இல்லையா? ஐயோ, வயிறு வலிக்குது. ச்சே, வேலைன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டுல இருக்க மொத்த பேரும் நடிக்க ஆரம்பிச்சிருவீங்களா? இப்ப வேலைக்கு வரப்போறீங்களா இல்லையா? வரமாட்டோம். வரமாட்டீங்க. ஒண்ணு நான் தூசு ஊத சொல்ல, என் கண்ணை பார்த்தாலும் நீங்க திருந்தணும். அதுக்காக தான் கண்ணாடியை கேட்கணும். இது உங்க கண்ணு மாதிரியே இல்லையே. எனக்கு மெட்ராஸை அதான் கண்ணு அப்படி இருக்கு. தலைவரோட கண்ணு போறோம், அதை பார்த்தா தெரியும். திருந்துட்டீங்க நினைக்கிறேன். வாங்க போ. இதுதான் நம்ம லட்சிய பூமி. இங்கதான் நம்ம விவசாயத்தை ஆரம்பிக்க போறோம். இங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே, இங்க எப்படி விவசாயம் பண்றதா? ஒரு சொட்டு தண்ணி இருந்தா நீ விவசாயம் பண்ணிடுவியா? ஒரு சொட்டு தண்ணியை வச்சுட்டு சந்தனம் கூட கரைக்க முடியாதுடா. கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு வாட்டர் பாக்கெட் இருக்கு. இத வச்சு தற்சமே விவசாயம் பண்ணுவோம். இத வச்சு விவசாயம் பண்ண முடியாது. விஸ்கில வேணா கலந்து அடிக்கலாம். தோழர்களே, மனுஷனால முடியாது எதுவுமே இல்ல. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். இடக்குழி தருமா, வாரக்குழி தருமா? கொலை குளிக்கலாம் பேசி பிரயோஜனமே இல்ல. வாங்க ஆரம்பிப்போம். பையவா, இந்தா நீ போய் பள்ளம் தோண்டு. சரி, இந்தா மம்முட்டி. மம்முட்டியை வச்சு என்ன பண்றது? மம்முட்டியை வச்சு மலையாளத்துல ஒரு பழம் பண்ணு. இங்கெல்லாம் பள்ளமா இருக்கா, அங்கெல்லாம் மண்ணை போட்டு நிலவையா போயா மூக்கன். இந்தா இந்த செடியை போய் அங்கங்க நடு. கால தேவையில்லா செடியெல்லாம் குடிங்க. போ. ஐயா, எனக்கு எந்த வேலையும் கொடுக்கலையே. ஓ, உனக்கு வேலை இல்லையா? எனக்கும் தான் வேலை இல்ல. வா, ரெண்டு பேரும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் போய் பதிவு பண்ணிட்டு. அப்படியே உட்காந்துட்டீங்க. யாரும் வேலை செய்யலையா? யார் சொன்னது நாங்க வேலை செய்யலன்னு? எல்லாரும் சரியா தான் வேலை செஞ்சிருக்கோம். பின்ன எல்லாம் அப்படியே இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? பள்ளம் தோண்ட சொன்னீங்க, தோண்டுனேன். நீங்க தானே பள்ளத்துல மண்ணை போட்டு மூட சொன்னீங்க, மூடிட்டு. செடியை நட சொன்னீங்க, நட்டேன். செடியை புடுங்க சொன்னீங்க, புடுங்கிட்டேன். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ஒழுங்கா தானே செஞ்சிருக்கோம். சூப்பர். வேலை செஞ்ச தலையுமே தெரியாத அளவுக்கு வேலை செஞ்சிருக்கீங்களே. நீங்க எல்லாம் டிவில வேலை செய்ய வேண்டியவங்க. உங்களை விவசாயத்துக்கு கூட்டு வந்தவங்க, அது ஏன் தப்பு. போய் இப்ப அவங்க வேலை செய்யுங்க. பேசாம குடிப்பழக்கம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. ஆமா, பாட்டில் எழுந்து அப்படியே படிச்சு வந்து ஒப்பிக்கிற. நீ பேசுறப்பா, நீ குடிச்ச கல்லு உன்னை இப்படியேதான் பேச வைக்குது. ஐயா,